அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட் தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியகம் முன்னெடுக்கும் பன்னாட்டு இணையவழி கருத்தரங்குக்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு காரிக்கிழமையும் நடத்தப்பெறும் இக்கருத்தரங்கில் இன்றைய சிறப்புரையினை வழங்க பேராசிரியர் ரதிதேவி சண்முகம் அம்மா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். அம்மா அவர்களுக்கு வணக்கம். தொடக்க உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் இயக்குனர் நிறுவனர் திருவாளர் அறிவன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு இனிய நாள். இந்த நாளில் நம்முடன் இணைந்திருப்பவர் மலையகத்திலிருந்து நம்முடன் பேசுவதற்காக, சிறந்த தலைப்பில் பேசுவதற்காக கலந்து கொண்டிருக்கும் ரதிதேவி சண்முகம் அவர்கள். மலேசியாவில் பேராசிரியராக விளங்கக்கூடிய இவர் அண்மையில் சென்னையில் நடந்த கருத்தரங்கத்தில் தன்னுடைய கருத்தரங்கத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் வாய்ப்பாக அமைந்தவர். நிகழ்வு முடிந்த பிறகு என்னை அழைத்து பேசிய நிலையில் அவருடைய எண் நமக்கு கிடைத்தது. அதைத் தொடர்ந்து அவருடைய ஆற்றல் செறிந்த பேச்சின் வெளிப்பாட்டின் மூலம் இவரை பேச அழைக்க வேண்டும் என்று எண்ணி இன்று அழைத்திருக்கிறோம். இயல்பாகவே அயலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய தமிழ் உறவோர் பல வகையான திறமைகளையும் பல வகையான செயல்பாட்டு கடமைகளையும் தன்னகத்தை கொண்டு மிகச்சிறந்த ஆற்றல் வாய்ந்த மக்களாக அயலகங்களில் வாழ்கின்றார்கள். அவர்களுடைய திறனை தாய் தமிழகத்தில் உள்ள அனைவரும் அறிந்து போற்றும்படியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்ளுதல் தேவையான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதைவிடவும் நமக்கும் அவர்களுக்குமான இடைவெளிகள், நமக்கும் அவர்களுக்குமான பயில் முறைகளில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை அகற்றி பல வகையான இணக்கங்களை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு பாலமாக இந்நிகழ்வு அமைய வேண்டும் என்ற கருத்தடிப்படையிலேயே அயலக தமிழர்களோடு இணைந்து இந்த நிகழ்வை நாம் நடத்த விரும்புகிறோம். 94வது தொன்மை பேசுவோம் கருத்தரங்கானது பல வகையான வரலாற்று அறிவியல் தளங்களை சார்ந்து வந்திருந்தாலும் மலேசியாவில் மலையகத்தில் தமிழ் வழி கல்வி எப்படி இருக்கிறது என்பதை பற்றியான ஒரு அறிமுக பாடமாகவே நாம் இதை அமைத்துக் கொள்கிறோம். அடுத்தடுத்த நிலைகளில் மேலான ஆய்வுகளுக்கு இந்த கருத்தரங்கு ஒரு வாய்க்காலாக அமையும் என்று எதிர்பார்க்கிறேன். அம்மா அவர்களுடைய சிறந்த உரையினை நாம் அனைவரும் கேட்க ஆயத்தமாவோம். அம்மா அவர்களுக்கு வழிவிட்டு நான் நகர்கிறேன். அம்மா அவர்களை பேச அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட குரல் விளங்குதா அப்படின்னு தெரியல. மிகச்சிறப்பா விளங்குது. பங்கேற்பாளர்கள் தங்களின் ஒளியினை தடை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அம்மா, நீங்க உங்க உரையை தொடங்கலாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை, அதாவது இந்த பகிர்வில் கருத்தரங்கில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த ஐயா அறிவன் அவர்களுக்கு மிகவும் நன்றி. அதாவது மலேசியா தமிழ் கல்வி ஒரு அறிமுகம் அப்படின்ற ஒரு தலைப்புல என்ன பேச இன்னைக்கு அழைச்சிருந்தாரு. ரொம்ப நன்றி ஐயா. உங்க அறிமுகம் கிடைத்ததே ரொம்ப மகிழ்ச்சி. அதுல என்ன நீங்க தொடர்பு கொண்டான இன்ப அதிர்ச்சியா இருந்தது இன்று எனக்கு. நான் நினைக்கிறேன் என்னோட பகிர்வை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் பார்க்கறதுக்கு என்னால இங்க அதை திறக்க முடியல, மன்னிச்சிருங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட உங்க இதுல பகிர்ந்து கொண்டேன் இல்லையா? அம்மா, நான் பகிர்றேன்மா. ரொம்ப நன்றி.
சரி. இது மலேசியாவில் தமிழ் கல்வி கடந்து வந்த பாதை வந்து 204 ஆண்டு காலமாக இருக்கிறது. 204 ஆண்டு கால வரலாற்று பயணத்திற்குள்ள நம்ம செல்ல இருக்கிறோம். பாத்தீங்கன்னா 1816 ஆண்டு வந்து மலாயாவில் பிரிட்டிஷின் ஆட்சியின் கீழே வந்து நம்ம தமிழகத்திலிருந்து மக்கள், அதாவது என்னோட மூதாதையர்கள் எல்லாம் இங்க வந்தார்கள் அல்லவா. அப்போ ரப்பர் தோட்டத்திலிருந்து நம்ம தமிழ் பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டது. முதலாக நிறுவிய 1816 ஆண்டு காலகட்டத்துல பிரிட்டிஷர் பினாங்கு பொதுப்பள்ளி, அதாவது பினாங் ஃப்ரீ அப்படின்ற பள்ளியை வந்து தொடங்கி வைத்தார்கள். இந்த பள்ளியில் தான் முதலாக நமது அன்னை மொழியான தமிழ் மொழியை ஒரே ஒரு வகுப்பு தொடங்கப்பட்டது. ஒற்றை வகுப்பறையில் தொடங்கிய தமிழ் கல்வி 204 ஆண்டு காலங்களை கடந்து இன்று நாடு முழுவதும் ஆழம் விழுதுகளாக பெருகி 530 தமிழ் பள்ளிகள் வரை உயர்ந்திருக்கிறது. 1834 சிங்கப்பூரில் உள்ள ஃப்ரீ ஸ்கூலில் ஒரு பிரிவாக மற்றும் ஒரு தமிழ் வகுப்பு திறக்கப்பட்டது. அதாவது பினாங்குல வந்து 1816 ஆண்டுனா அதோட பிரான்ச்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட பிரிவு வந்து சிங்கப்பூர் அப்ப வந்து மலாயா கீழே இருந்ததுனால சிங்கப்பூர்ல ஒரு பள்ளி அங்க வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 1850 ஆண்டில் மலாக்காவில் ஆங்கிலேய தமிழ் பள்ளி ஒன்று நிறுவப்பட்டது. அதாவது அங்க பயிற்று கொடுக்க எல்லா மொழியும் ஆங்கில மொழி, அதுல ஒரு தமிழ் மொழியாக ஒரு பாடத்தையும் அங்க பயிற்றுவிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல மேலும் ஒரு 2 பள்ளிகள் 1859 செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் மலபார் தமிழ் பள்ளிய வந்து, அப்புறம் மலபார் தமிழ் பள்ளின்னு சொல்லிட்டு பள்ளி 2 வகுப்பு திறந்தாங்க. அதுக்கு பிறகு 1895 ஆண்டு தலைநகர், அதாவது கோலாலம்பூர் செந்துள்ள ஆங்கிலோ தமிழ் பள்ளி நிறுவப்பட்டது. அதுக்கு பிறகு 1898 ஆண்டு சிரம்பான் ஜாவா லைன் தமிழ் பள்ளி துவங்கப்பட்டது. சிரம்பான்ல அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்கள்ல வந்து அது தொடங்கப்பட்டது. 1900 ஆண்டில் பேரா மாநிலத்தில், இது எல்லாமே வந்து மலேசியால உள்ள ஒரு மாநிலங்கள்ல ஒவ்வொரு பள்ளிகள் ஒவ்வொரு மாநிலத்துல இப்படியே தொடங்கி 530 பள்ளிகள் இன்றைய நாடு தழுவிய நிலையில் உள்ளது. தமிழ் பள்ளிகளின் கட்டாய வளர்ச்சிக்கு அடிப்படையாக விளங்கியது வந்து 1912 ஆண்டில் வந்து ஆங்கிலேயர்களால் அமல்படுத்தப்பட்ட லேபர் ஆர்டினன்ஸ். அதாவது ஒரு ரப்பர் தோட்டத்துல 7 முதல் 14 வயதிற்குட்பட்ட 10 பிள்ளைகள் இருந்தாங்கன்னா சம்பந்தப்பட்ட தோட்ட நிர்வாகம் வந்து அவசியம் பள்ளி ஒன்றை நிறுவ வேண்டும். இப்படி வந்த தமிழ் பள்ளி தான். ரப்பர் தோட்டத்துல இருந்து நான் எதுக்கு தொடங்குதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுடைய மூதாந்தையர்கள் ரப்பர் தோட்டத்திற்கு வந்த பிறகு, அதாவது அங்க வேலை செய்யறதுக்கு வரவில்லை. என்னோட தாத்தா பாட்டி எல்லாம் தஞ்சாவூர்காரவங்க. அங்கிருந்து வந்து இங்க தொழிலை தேடி வந்து காலகட்டத்துல இந்த ரப்பர் தோட்டத்துல இருக்கும் பொழுது அங்கு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த கல்வி. பாத்தீங்கன்னா குருகுலம் மாதிரி தோட்டங்கள்ல வீடுகள்ல தோட்டப்புற கல்வியில தான் ஒரு நல்ல ஒரு கல்வி நிலையம் சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆசிரியர்கள் வந்து இந்தியாவிலிருந்து வர வைக்கப்பட்டவர்கள் தான், புத்தகங்களும் அங்கேருந்து வர வைக்கப்பட்டதுதான். அங்க என்ன இந்தியாவில என்ன படிச்சு கொடுத்தோமோ, நம்ம தமிழ்நாட்டுல என்ன படிச்சு கொடுத்தாங்களோ அதே தான் வந்து இங்கேயும் ஆரம்ப காலகட்டத்துல இப்படிதான் இருந்துச்சு. திண்ணை பள்ளின்னு சொல்றோம் இல்லையா, அதே போல தோட்டங்கள்ல தான் தமிழ் பள்ளிகள் உருவாகின. அதற்கு அடிப்படை இதுவே தமிழ்நாடுல இருந்து வந்ததுதான். மலேசியாவில் சுமார் இன்னைக்கான அதாவது 2023 நிலவரப்படி 523 தமிழ் பள்ளிகள் இருக்கின்றது. இவை அரசு நிதியுதவி பெறும் தனியார் பள்ளிகளாக, அதாவது தமிழ் பள்ளிகள் இங்க வந்து பொதுவாகவே தமிழ் பள்ளிகள், சீன பள்ளிகள், மலாய் பள்ளிகள் அப்படின்னு பள்ளிகளை பிரிச்சுதான் வச்சிருக்காங்க. ஒரே பள்ளியா சிங்கப்பூர் நாடு மாதிரி இல்ல. மாநிலம் தவறா சொல்லிட்டேன். இது வந்து மாநிலத்தை விட்டு தனியா நாடா போயிட்டனால இப்ப நான் சிங்கப்பூர்லயும் படிச்சு கொடுக்குறேன். 20 ஆண்டு காலங்கள் மலேசியால படிச்சு கொடுத்தாலும் இப்ப சிங்கப்பூர்ல படிச்சு கொடுக்கும் பொழுது
இங்க வந்து எல்லா மாணவர்களும் ஒரே பள்ளி, அதாவது ஒரே கூரைக்கு கீழே இருக்கிறாங்க. ஆனா மலேசியால மட்டும்தான் தனித்தனி பிரிவுகளாக இருக்கிறது. அப்ப முழு முதல் கடன் உதவி பெறக்கூடிய பள்ளிகளும் இருக்கிறாங்க. பாதி கடன், அதாவது அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிகளும் இருக்கின்றன. 1957 ஆண்டில் சுதந்திரம் அடைந்த பிறகு மற்ற பள்ளிகளைப் போலவே தமிழ் பள்ளிகளையும் நம் அரசாங்கம், அதாவது மலேசிய அரசாங்கம் பாதுகாத்து பராமரித்து வருகின்றது. தமிழ் கல்விக்கு உரிய இடத்தையும் அங்கீகாரத்தையும் வழங்குகிறது. ஆனால் தமிழ் பள்ளியையும் தமிழ் கல்வியையும் நிலைநாட்ட தமிழ் ஆசிரியர்கள் மிகுந்த பாடுபடுகிறார்கள். ஏன்னா கல்விக்கு வந்து முன்பு போல தமிழ் பள்ளிகளுக்கு அனுப்புவது வந்து பெற்றோர்களோட விருப்பத்தின் பேர்ல தான் பிள்ளைகள் படிக்கிறார்கள். பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு ஆர்வம் இருப்பின் தமிழ் பள்ளிகளுக்கு அனுப்புகிறார்கள். அதே ஆர்வம் வந்து மலாய் பள்ளிகளில் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த பள்ளிகளுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அங்கு அனுப்பப்படுகிறார்கள். அதனால் மாணவர்களின் எண்ணிக்கை இன்றைய சூழலில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது. சரி, அடுத்து தமிழ் தொடக்க பள்ளி முடித்து இடைநிலை பள்ளிகளுக்கு செல்வோம். தற்போது இடைநிலை பள்ளிகளில் ரிமூவ் வகுப்பு, அதாவது புதுமுக வகுப்பு, செகண்டரி 1, அதாவது அங்க தமிழ்நாட்டுல என்ன சொல்வீங்கன்னு தெரியல, செகண்டரி 1 அப்படின்றது சொன்னது தொடக்க கல்வியை முடிச்ச பிறகு இடைநிலை பள்ளிக்கு போகும் பொழுது ரிமூவ் ஒன்று வரும். அதாவது சில பாடங்களில் வந்து சரியான புள்ளிகள் எடுக்க பெறாவிட்டால் ரிமூவ் வகுப்பு, ஒரு ஆண்டு அவர்கள் வந்து பின்தங்கிய நிலையில் அந்த வகுப்பை வந்து படிப்பாங்க. அப்படி எல்லா பாடங்களிலும் நல்ல தேர்ச்சி பெற்றாங்கன்னா செகண்டரி 1, அதாவது இடைநிலை பள்ளி 1க்கு அவங்க தொடங்குவாங்க, படிக்க ஆரம்பிப்பாங்க. SPM எனப்படுவது வந்து ஒரு Form 5 மாணவர்கள், அதாவது 5ஆம் படிவ தேர்வுகளில் தமிழ் மொழி பாடம், தமிழ் இலக்கியமும் இருக்கிறது. 2 தேர்வுகள், தமிழ் மொழி தமிழ் இலக்கியம் பாடங்கள் நடத்தப்படுகின்றன. ஆயிரக்கணக்கானோர், குறிப்பிடமா தமிழ் பள்ளிகளில் இருந்து வந்த மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுவாங்க. STPM எனப்படும் 6ஆம் படிவ தேர்வுகள். STPM வந்து நினைக்கிற +2 நீங்க அங்க சொல்லுவீங்க, இங்க STPM 6ஆம் படிவ தேர்வுகளிலும் வந்து தமிழ் மொழியை ஒரு பாடமாக எடுத்து படிக்க முடியும். எடுக்கக்கூடிய மாணவர்கள் தொடக்கப்பள்ளி தமிழ் பள்ளி படிச்சவர்களாக இருப்பாங்க. பேரா மாநிலத்தில் தஞ்சோங் மாலிம் நகரில் அமைந்துள்ளது சுல்தான் இட்ரிஸ் கல்வியல் பல்கலைக்கழகம். இப்ப நீங்க பல்கலைக்கழகம் போனீங்கன்னா புத்ரா பல்கலைக்கழகம், சபா மலேசியா பல்கலைக்கழகம் ஆகிய அரசு பல்கலைக்கழகங்களிலும் 2ஆம் மொழியாக கற்பிக்கப்படுகிறது. என்னதுன்னா நம்மளோட தமிழ் மொழி. மலாயா பல்கலைக்கழகம் பார்த்துட்டீங்கன்னா நாட்டில் முதல் பல்கலைக்கழகமான மலாயா பல்கலைக்கழகத்தில் 1956 முதல் கலை சமூகவியல் புலத்தில் இந்திய ஆய்வியல் துறையின் தமிழ் கற்பிக்கப்பட்டு வருகிறது. இந்திய ஆய்வியல் துறையில் தற்கால தமிழ் இலக்கியம், சங்க இலக்கியம், காப்பிய இலக்கியம், பக்தி இலக்கியம், இலக்கணம் ஆகியவை கற்பிக்கப்படுகின்றன. மலாயா பல்கலைக்கழகத்தின் மொழியியல் புலத்தில் தமிழ் மொழியியலில் இளங்கலை பட்ட படிப்பு 1998ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கப்பட்டது. அடுத்து தமிழ் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ தமிழ் ஆசிரியர் கல்வியல் நிறுவனமும் முதன்மையாக செயல்பட்டு வருகிறது. அங்க அதிக அளவு ஆசிரியர்களுக்கு தமிழ் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. பினாங்கு துவங்கு பைனோனும் பஹாங் தங்கு அம்பான் அப்சாவிலும் தமிழ் ஆசிரியர் பயிற்சி கழகம் ஆசிரியர்களை உருவாக்கி வருகிறது. அதாவது வருங்கால ஆசிரியர்களை அங்குதான் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்படுகிறது. தமிழ் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்வி திட்டம் வந்து தமிழ் கல்வி அரசின் கல்வி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளதாலும் அது மலேசியாவின் தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றுகிறது. மாணவர்கள் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளாக நான் முதல்ல கூறின போல தமிழ் மொழி பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை குறைந்துதான் வருது. நான் காரணமும் முதல்ல சொல்லிட்டேன். மாணவர் இப்ப ஆங்கில மொழிக்கும் மலாய் மொழிக்கும் இருக்கிற ஆதரவு அதிகமாக இருப்பதால் தமிழ் மொழியில வந்து தமிழ் கற்று தொடக்க பள்ளியில கற்று இடைநிலை பள்ளி தமிழ் கல்வின்னு இல்லை,
அங்க ஒரு பாடமாக, தமிழ் பள்ளின்னு இல்ல, அங்க ஒரு பாடமாக தான் அது கற்பிக்கப்பட்டு வருகிறது. சமூக முயற்சிகள்னு பார்த்துட்டீங்கன்னா பல சமூக மற்றும் தனிப்பட்ட அமைப்புகள் தமிழ் கல்வியை முன்னெடுக்க முயற்சி கொள்கின்றன. தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை பிரபலப்படுத்தும் வகையில் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இது மாணவர்களுக்கு ஊக்கத்தையும் அவர்களோட ஆர்வத்தை தூண்டவும் இந்த மாதிரியான சில சமூக முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இது ஒரு அறிமுகமாக நான் அனைத்தும் சொல்லிட்டேன். தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, அப்புறம் உயர்நிலை கல்வி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா என்னிடம் தாராளமாக கேட்கலாம். இந்த வாய்ப்பு அளித்ததற்கு அறிவன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா இந்த ஸ்லைடு பகிர்லீங்களாங்கம்மா? ஸ்லைடா? ஆ நானு பகிர்ந்து உங்களுக்கு அனுப்பி வச்சுட்டீங்களா? கிடைச்சதா? நான் இப்ப ஒரு ஸ்லைடா தள்ளுறேங்கம்மா, நீங்க அது தொடர்பா பேசலாம். சரி. சரிங்க. இது நான் ஆரம்பத்துல சொன்ன போல 204 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதாவது 1816 ஆண்டுல மலாயாவில் பிரிட்டிஷ் ஆட்சியில கீழே நடைபெற்றது. இது ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து முதல்ல பள்ளிகளை பத்தி நான் சொன்னது மாதிரி விளங்குதா? விளங்குதுங்கம்மா, நீங்க சொல்லுங்க, பேசுங்க. சரி. சிங்கப்பூர், பினாங்குல ஃப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்ல பொதுப்பள்ளி, அதுதான் ஆரம்ப கட்டம். பள்ளி முதல்ல ஒரே ஒரு வகுப்பாக தொடங்கியது. நான் முதல்ல உங்ககிட்ட விளக்கிட்டேன். அதுதான் முதல் கல்வி. அந்த கல்வி தமிழ் கல்வி ஒரு வகுப்பறையில தொடங்கப்பட்டது. அதுக்கு பிறகு நிறைய மாநிலங்கள்ல ஒவ்வொரு வகுப்பு அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த ஸ்லைட். இது மலாக்கால ஆங்கிலேய தமிழ் பள்ளி. அது அடுத்து சிங்கப்பூரில் செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் மலபார் பள்ளி தமிழ் வகுப்புகள். அங்கதான் 2 வகுப்புகள் அங்க தொடங்கப்பட்டது. அதுக்கு பிறகு செந்தூல் ஆங்கிலோ தமிழ் பள்ளி, அங்க தமிழ் பள்ளி, ஆங்கிலோ தமிழ் பள்ளி நிறைவப்பட்டது. அதுக்கு பிறகு மெத்தடிஸ்ட் ஆண்கள் 1897 அது மெத்தடிஸ்ட் ஆண்கள் பள்ளியாக மாற்றம் கண்டது. 98ஆம் ஆண்டு 1898ஆம் ஆண்டுல ஸ்ரம்பான் ஜாவாலேண்ட் தமிழ் பள்ளி துவங்கப்பட்டது. அதுக்கு பிறகு பேரா மாநிலத்துல ஒரு ஆண்டுகள்ல ஒவ்வொரு பள்ளிகளாக முன்னேற்றம் கண்டு, நான் சொன்னது போல அடுத்த ஸ்லைட் பாருங்க. தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சி பார்க்கலாம். அது ஒவ்வொரு ஆண்டுகாலமா தொடங்கப்பட்டு 1920 ஆண்டில் 122 தமிழ் பள்ளிகள் தோற்றுவிக்கப்பட்டன. பல பள்ளிகள் தோட்டங்கள்ல தொடங்கப்பட்ட பள்ளிகள் மாற்றம் கண்டு பட்டணத்துக்கு இடம் பெயர்ந்தாலும் தோட்டப்பள்ளிகள் சில இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மாணவர்கள் பாத்தீங்கன்னா எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும். மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதனால் அரசாங்கத்தின் நிதி உதவி அவர்களுக்கு முழுமையாக கிடைக்காத பட்சத்தில் அங்குள்ள பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்துல பள்ளிக்கு அவர்களால் முடிந்த அளவு நிதி உதவிகளை திரட்டி அந்த பள்ளிக்கு கொடுப்பார்கள். காரணம், பள்ளிக்கு நிதி உதவி மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு அத்தியாவசிய பொருள்கள் அது வாங்கக்கூடிய அளவில தான் நிதி உதவி அரசாங்கம் வழங்கும். அப்ப அந்த தோட்டப்பள்ளிகள் எல்லாம் நம்ம அழிக்காம இருக்கிறதுக்காக தோட்டப்பள்ளிகள் உள்ள பள்ளிகள்ல சில மாணவர்கள் ஒரு வகுப்புக்கு பாத்தீங்கன்னா 5 மாணவர்கள், 2 மாணவர்கள், மொத்தமே ஒரு 20க்குள்ளார இருக்கிற மாணவர்கள் தோட்டப்பள்ளிகள்ல இன்னும் இப்ப உள்ள சூழல்ல இருக்கிறாங்க. அதாவது 1920 12ஆம் ஆண்டுகளை தொடக்கப்பட்ட சில பள்ளிகள் தோட்டப்புறங்களில் இன்னும்
இன்னும் இருக்கிறது. ஆனா மாணவர்களின் எண்ணிக்கை வந்து மிக குறைவாக இருப்பதால் அரசாங்கத்தின் நிதி உதவி அவர்களுக்கு பெருமளவு கிடைப்பதில்லை. ஆகையால் சில நல்ல உள்ளங்கள், அதாவது சில நிதி உதவி திரட்டி சில நல்ல உள்ளங்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அல்லது சமூக முயற்சிகளின் மூலம் அந்த பள்ளிகளை வந்து செயல்பட வைக்கிற இதை வந்து அவங்க கட்டாயமா செய்து கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியுமாயின் அல்லது பட்டணத்துக்கு அந்த பள்ளிகளின் பெயர் கொண்டு புதிய கட்டடங்களை பட்டணத்தில் அதை நிறுவி அல்லது அதை பட்டண கிராமம் அதை வந்து தோட்ட பள்ளிகளாக இருக்கிறதுனால நிறைய மக்கள் வந்து பட்டணத்துக்கு தொழில் தொடங்குவதற்காக சென்று விட்டதால் தோட்டப்புறங்களில் அந்த ரப்பர் தொழிற்சாலையோ ரப்பரோட அந்த அந்த தோட்டத்தை சுற்றி இல்லாதனால மக்கள் வந்து பட்டணத்தில் இருக்கிறனால அந்த பெயரை கொண்ட பள்ளிக்கூடங்கள் பட்டணத்தில் கட்டப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி கட்டும் பொழுது பிள்ளைகளோட எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆகவே நிறைய பள்ளிகள் தோட்டப்புறங்களில் எடுத்துட்டாங்க. ஆனாலும் பட்டணத்தில் அதோட அந்த பெயர்களை ஒட்டிய பள்ளிகள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் 523 பள்ளிகள் இன்னும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த புள்ளி விவரம் வந்து 2023ஆம் ஆண்டின் புள்ளி விவரம். அடுத்த ஸ்லைட் போகலாமா? இது வந்து தொடக்க பள்ளிகள் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா மலேசியாவில் 500 நான் சொன்னது மாதிரியே இது வந்து இவை அரசு நிதி உதவி பெறுகிறது. முழுமையான உதவி பாதி உதவி அப்படின்னு பிரிச்சு கொள்வாங்க. அரசு வந்து முழுமையான உதவிகளை வந்து எப்பயுமே எண்ணிக்கை குறைந்த பள்ளிகளுக்கு செய்யாது. சரிங்களா? சுதந்திரம் அடைந்த பிறகு மற்ற பள்ளிகளை போறவே தமிழ் பள்ளிகளையும் அரசாங்கம் பராமரித்து தான் வருகிறது. சரிங்களா? அடுத்த ஸ்லைட் போலாம். இடைநிலை பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா தேர்வு இலக்கியம் இருக்கிறது. தமிழ் மொழின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இலக்கணம், அப்புறம் எழுத்து, அது சம்பந்தமான தேர்வுகள். தமிழ் இலக்கியம் வந்து நம்மளோட இலக்கியம் சம்பந்தமான தாள் இருக்கும். அந்த SPM STPM இரண்டுலயுமே தமிழ் மொழி இலக்கியம் தமிழ் மொழி அப்படின்ற 2 தாள் இருக்கும். அந்த எடுக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையும் இப்ப நாளடைவில் குறைந்து கொண்டேதான் வருகிறது. காரணம் வந்து இலக்கியமோட பதவியை தவறாக பயன்படுத்தியதால் தமிழ் இலக்கியம் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டு வருகிறது. அடுத்து அதை மாணவர்களின் எண்ணிக்கையும் ரொம்ப அதிகம் அளவில் குறைந்து கொண்டுதான் வருகிறது இலக்கியம். அடுத்த ஸ்லைட். பிறகு பேரா மாநிலத்தில் தஞ்சோமாலி நகரில் இது வந்து உயர்கல்வி கல்வியல். இதில் பேரா மாநில தஞ்சோமானி சுல்தான் இட்ரிஸ் கல்வியல் பல்கலைக்கழகம் வந்து இடைநிலை பள்ளிகளுக்கான ஆசிரியர்களையும் தயார் செய்யும். அதாவது இது வந்து நம்ம வந்து யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைப்போம். இந்த இதுல வந்து ஆசிரியர்கள் வந்து இடைநிலை பள்ளிக்கான தமிழ் மொழி ஆசிரியர்களை இங்குதான் உருவாக்குறாங்க. அடுத்து புத்ரா பல்கலைக்கழகம், சபா மலேசியா பல்கலைக்கழகம், இங்க வந்து தமிழ் மொழி 2ஆம் மொழியாக கற்பிக்கப்படுகிறது. அடுத்து 1906ஆம் ஆண்டு வந்து புத்ரா பல்கலைக்கழகத்தில் வேற்றுமொழி துறையில் ஜபத்தான் பாஸ்ஹாசிங், அதாவது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு இதுல வந்து தமிழ் மொழி பாடத்தை வந்து ஒரு பாடமாக கத்துக் கொடுக்குறாங்க. சயின்ஸ் மலேசியா பல்கலைக்கழகம் USM பினாங்கிலையும் தமிழ் துறைக்குன்னு ஒரு துறை இருக்கு. அங்க தமிழ் மொழி பிரிவுல வந்து ஒரு பாடமா எடுத்து நம்ம PhD வரைக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்க வழங்கப்படுகிறது. அதே போல கபாங்ஸ்தான் மலேசியா பல்கலைக்கழகம் UKM பாங்கிலையும் வந்து இந்த கல்வி வந்து செய்யப்படுகிறது.
அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து மலாயா பல்கலைக்கழகம் வந்து அதுதான் முதன்மையான பல்கலைக்கழகம். அதுக்கு பிறகுதான் மற்ற பல்கலைக்கழகங்கள் எல்லாமே வந்தது. இந்த பல்கலைக்கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திய ஆய்வியல் துறையின் கீழ் தமிழ் கற்பிக்கப்பட்டு வருகிறது. தற்கால தமிழ் இலக்கியம், சங்க இலக்கியம், காப்பிய இலக்கியம், நான் ஏற்கனவே சொன்ன போல பக்தி இலக்கியம், இலக்கணம் இது வந்து எல்லாமே கற்பிக்கப்பட்டு வருகின்றன. மலாயா பல்கலைக்கழகத்தின் மொழியியல் லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக் அது வந்து தமிழ் மொழியில் இளங்கலை பட்டப்படிப்பு 1998ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கப்பட்டது. இப்பதான் அது வந்து இந்த கல்வி வந்து இப்போதான் ஆரம்பித்தார்கள். அதுக்கு பிறகு தமிழ் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி பாத்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர் ஈப்போல் 1 பினாங்கு, பஹாங் மாநிலங்களில் இருக்கிறது. இது தமிழ் மொழி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இங்க விரிவுரையாளர்கள் வந்து தொடக்கப்பள்ளி தமிழ் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி என்பது தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள். நான் முத சொன்ன மாதிரி உப்சி அதாவது சுல்தான் இட்ரிஸ் அது வந்து இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. அடுத்து கடைசியாக தமிழ் கல்வி திட்டம் வந்து தமிழ் கல்வி அரசின் கல்வி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றி வருகிறது. தேசிய கல்விக் கொள்கையை தான் வந்து அவங்களோட டெக்ஸ்ட் புக் ஆகட்டும், அவங்களோட சென்ட்ரலைஸ் எல்லாரும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும். அங்கேயும் அப்படிதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் எல்லாருமே வந்து பயன்படுத்துவாங்க. மலேசியால உள்ள அனைத்து பள்ளிகளும் ஒரே கல்விக் கொள்கையை தான் மேற்கொண்டு வருகிறது. தமிழ் பள்ளிகள் எண்ணிக்கை வந்து குறைவா இருக்கு. அது பெற்றோர்களோட வந்து ஆர்வம் எதுல இருக்கு. சில பெற்றோர்கள் தமிழ் கல்வி நான் கற்கல, என் பிள்ளைகளாவது கற்க வேண்டும் என்று நினைத்து தமிழ் பள்ளிக்கு அனுப்பக்கூடிய பெற்றோரும் இருக்கிறார்கள். ஆனால் ஆங்கில மொழிதான் வந்து அடுத்த முறையினருக்கு வந்து சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து ஆங்கில பள்ளிக்கு அதிகமாக அனுப்பும் பெற்றோர்களும் இருப்பதால் தமிழ் பள்ளிகளின் எண்ணிக்கை வந்து குறைந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஆசிரியர்களின் பங்கு இங்கு அளப்பரியது. தமிழ் பள்ளியின் அவங்களோட அந்த நிலையை வந்து நிலைநாட்டுறதுக்கு ஆசிரியர்கள் வந்து சிறப்பாக பணியாற்றுவார்கள். மற்ற பள்ளிகளை விட இங்க தமிழ் பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களுக்கு பணி பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் மற்ற இன மக்களிடையே தமிழ் பள்ளியை தனித்துவமாக காட்டுவதற்கு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருப்பார்கள். அடுத்து சமூக முயற்சிகள் பாத்தீங்கன்னா சமூக மற்றும் தனிப்பட்ட அமைப்புகள் நிறைய தமிழ் கல்வியை முன்னெடுக்க முயற்சிக்கின்றன. அவங்க நிறைய கலாச்சார நிகழ்ச்சிகள் தமிழ் மொழியை வந்து சிறப்பா வந்து காட்டுறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்து வராங்க. இதனால வந்து தமிழ் பள்ளிக்கு மக்களை அனுப்புவதற்கு, அதாவது பிள்ளைகளை அனுப்புங்கள் என்பதற்காக நிறைய முயற்சிகள் செய்து கொண்டு வருகிறார்கள். என்னோட பகிர்வு அவ்வளவுதான். மிக்க நன்றி. கேள்விக்கான நேரம். பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் அம்மாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். அம்மா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், நான் முத்துக்கண்ணன், தமிழ்நாட்டுல இருந்து தேனி மாவட்டம் உத்தமபாளையத்துல இருந்து பேசுறேங்கம்மா. வணக்கம். ரொம்ப நல்லதுங்க. வணக்கம்மா. என் தாய்மொழி தமிழை வளர்க்க அங்க இருக்க ஆசிரியர் வந்து மிகவும் சிரமப்படுறதா கேள்விப்பட்டேன் சொன்னீங்க. ஆமா ஆமா. மிக்க நன்றிம்மா. அவங்களுக்காக இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன் நல்லா சோத்த கொடுக்கணும்னு. அதே மாதிரி மலேசியாவில் வந்து இந்த ரூபா நோட்டுகள்ல தமிழ் எழுத்து பொறிக்கிறாங்கல்லம்மா, நாங்க படிச்சேன். அது உண்மைதானாங்கம்மா? தமிழ் மொழி இப்ப கூட என் கையில நான் வச்சிருக்கேன். தமிழ் எழுத்துக்கள் இல்ல, ஜாவி எழுத்துக்கள் தான் இருக்கிறது. அப்படின்னு யாரு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல ஐயா. இப்ப நீங்க வந்தா கூட நானு இப்போ வீடியோல இருந்தா கூட நான் காட்டுவேன். ஏன்னா அவங்களோட ஜாவி மொழி, அதாவது இஸ்லாமியர்களின் ஜாவி மொழி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மொழி வந்து அந்த ரிங்கிட் மொழி, அந்த ரிங்கிட்ல வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழ் மொழி இல்லை ஐயா. அப்படிங்களா? சரி. அதே மாதிரி அங்க அரசு வேலை வாய்ப்புகள்ல தமிழ்ல படிச்சா ஏதாவது முன்னுரிமை கொடுக்குறாங்களாங்கம்மா?
கட்டாயமா. நான்லாம் தமிழ் பள்ளியில தான் படிச்சு வந்தது. நிறைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு அது வந்து நம்மளோட மாணவர்களோட விருப்பம். இப்ப தமிழ் மொழி ஆசிரியராக நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். இடைநிலை பள்ளி ஆசிரியராக ஆகணும்னா, நான் சொன்ன மாதிரி சுல்தான் இட்ரிஸ் அந்த கல்லூரியில அதுல விண்ணப்பிக்கலாம். தொடக்க பள்ளியில நானு சேரணும் அப்படின்னு நினைச்சவங்க வந்து இந்த மாதிரியான ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள்ல வந்து விண்ணப்பிச்சாக்கா கட்டாயமா வந்து அந்த வாய்ப்புகள் வந்து வழங்கப்படுது. ஏன்னா ஆசிரியர்கள் நிறைய தேவைப்படுகிறார்கள் அல்லவா? அதனால கட்டாயமா வந்து கிடைக்கும். இல்லைங்கம்மா, இப்ப இங்க தமிழ் படித்தா உலகம் முழுக்கும் சுற்றி வரலாம். அதே மாதிரி மலேசியா நாட்டுல தமிழ் படித்தா அங்க படிக்கிற தமிழுக்கும் இல்ல மத்த ஏரியாவுல படிக்கிற தமிழுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்காங்கம்மா? ஆஹ் என்ன என்ன என்னிடம் கேட்டீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல உங்களோட தமிழ் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால அங்க படிச்சு நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. நிறைய ஆசிரியர்கள் வந்து அவங்களோட கல்வியை மேற்கொள்ள, அதாவது மாஸ்டரோ இல்ல பிஹெச்டி எடுக்கிறதோ தமிழ்நாட்டுல தான் வந்து செய்துட்டு போறாங்க. அப்படி செய்தவர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். அங்க வந்து படிச்சுட்டு இங்க வந்து நிறைய ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா, ரொம்ப நன்றி. நன்றிங்கய்யா. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் அம்மாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். அம்மா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. அம்மா, இப்ப மலேசியாவுல தமிழ் கல்வி கற்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு ஏதாவது உதவித்தொகை வழங்கக்கூடிய ஒரு சூழல் அப்படி தனிப்பட்ட முறையில எதுவும் காணப்படுதாங்கம்மா? மாணவர்கள் வந்து தொடக்க கல்வியிலிருந்து இடைநிலை கல்விக்கு போகிறாங்க இல்லையா? அதுக்கு பிறகு அவங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்காக தனியார் நிறுவனங்கள், அதாவது தொண்டூழியங்கள் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான நிறுவனங்கள் நிறைய வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன மாணவர்களுக்காக. அதாவது தமிழ் மாணவர்களுக்காக நிறைய வகையில அவங்க வந்து உதவி செய்யறாங்க. அவங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா அரசாங்கமே நிறைய உதவிகள் செய்கிறது தான். இப்போ ஒரு மாணவன் மாஸ்டர் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஆஹ் சம்பளத்தோட கூடிய விடுமுறையும் அளித்து அரசாங்கமே நிறைய உதவிகள் செய்து, அதை தவிர்த்து மாணவர்களுக்கு அவர்கள் விருப்பப்படக்கூடிய தொண்டூழியங்கள் நிறைய இருக்கின்றன. அவர்கள் நிறைய வந்து செய்யறாங்க. ஆனா யாருகிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சா கட்டாயம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சதுன்னா, அவங்க சரியான நபரிடம் சென்றார்கள்னா அவங்களுக்கு சரியான அந்த விவரங்கள் கிடைத்து அவங்களுக்கு உதவிகளும் கிடைக்கிறது. மிக்க நன்றிங்கம்மா. அம்மா, மலேசியாவுல தமிழ் கல்வியை மேம்படுத்துவதற்கு தமிழாசிரியர்கள் என்ன மாதிரியான சில திட்டங்களை செயல்படுத்துறாங்க? உதாரணமாக மாணவர்களின் படைப்பு திறனை மேம்படுத்துறதா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய பேச்சு திறனை மேம்படுத்துவதா இருக்கட்டும், இந்த மாதிரி பின்னணியில ஏதாவது திட்டங்களை தமிழாசிரியர்கள் செயல்படுத்துறாங்களாங்கம்மா? கட்டாயமா செயல்படுத்துறாங்க. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா, வெளிநாடுகள்ல எந்த நாட்டுகள்ல வந்து அறிவியல் தொடர்பான, ஏன்னா தமிழ் மொழி மட்டும் அல்லாத நம்ம மாணவர்கள வந்து சிறப்பான ஒரு சிந்தனையும், அவங்களோட செயல்பாட்டு திறனையும் மேம்படுத்துறதுக்காக தமிழ் மொழி மட்டுமல்ல, எங்களது மாணவர்கள் எல்லா பாடங்களிலும் சிறப்பாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காகவே நிறைய நாடுகளுக்கு சென்று அறிவியல் தொடர்பான நிறைய பங்கேற்புகளை செய்து பரிசுகளையும் வென்றிருக்கிறாங்க. இப்ப கொரியா இப்ப இடையில பாத்தீங்கன்னா தங்க பதக்கங்கள் கூட வென்று திரும்பி இருக்கிறாங்க நம்ம மாணவர்கள். ஏன்னா இது வந்து அவர்களுக்கு வந்து ஆஹ் ஆஹ் தமிழ் பள்ளியில படிக்கிற மாணவர்கள் வந்து
பின்தங்கிய மாணவர்கள் இல்ல அப்படின்றத வந்து நிலைநாட்டணும். கட்டாயமா அதை வந்து எல்லார் மக்கள் மனதுல வந்து பதிய வைக்கணும். ஆங்கிலம் எங்களோட வந்து பலம் இல்ல, மொழி அப்படின்னு பார்த்தாக்கா தமிழ் மொழி மாணவர்கள் தமிழ் மொழி கல்வியில, அதாவது தமிழ் மொழிய வந்து பாடமா படித்து அதை வந்து ஒரு பயன்பாட்டு மொழியா பயன்படுத்தி கொண்டு இருக்கிற மாணவர்கள் பின்தங்கியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட படைப்பாற்றல், அவங்களோட சிந்தனை அப்படின்ற சிந்தனை திறனுக்கு முக்கியம் கொடுத்து அவர்களாக உருவாக்கிய அறிவியல் தொடர்பானதாகட்டும், கணிதம் தொடர்பாகட்டும் நிறைய போட்டிகளுக்கு வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு வந்து அத ஒரு பங்கேற்பு மட்டும் இல்லாம அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஆக்கத்திறன், புத்தாக்கத்திறனை வந்து சிந்தனையை வந்து வளர்ப்பதற்காக நிறைய முயற்சிகள்ல ஆசிரியர்களும் ஈடுபடுறாங்க. சில நேரங்கள்ல ஆசிரியர்கள் மாணவர்களும் பள்ளிக்கூடங்கள்ல இரவு முழுதும் தங்கியிருந்து அதுல தொடர்பான வேலைகளும் செய்வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பள்ளிகள்ல நடக்கும். இப்ப குறிப்பாக பாத்தீங்கன்னா கொரியா நாடுக்கு சென்று தங்க பதக்கங்களை வந்து அறிவியல் தொடர்பான ஒரு சில புது முயற்சி ஈடுபட்டு பரிசும் வென்று வந்திருக்காங்க நம்ம தமிழ் பள்ளி மாணவர்கள். சரிங்கம்மா, மகிழ்ச்சி. ஆமா, தமிழ் கல்வியை மேம்படுத்துவதற்கு மலேசிய அரசு ஏதாவது சிறப்பான திட்டங்களை செயல்படுத்துவாங்கம்மா? இல்ல அந்த கல்விக்கு அந்த எதிர்ப்பு எதுவும் காணப்படுதுங்கம்மா? தமிழ் மொழி வந்து அரசாங்கம் என்ற முறையில வந்து தமிழ் மொழிக்கு அப்படின்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் ஆதரவு வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும், அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நிதி உதவி நாங்க செய்யறோம் இந்த பள்ளிக்கு. ஆனால் அந்த பள்ளியோட செயல்பாட்டு, அந்த பள்ளியை வந்து அந்த அவங்களோட செயல்படுற அந்த குழுவினர் வந்து எப்படி அதாவது தலைமைத்துவம் எப்படி அந்த பள்ளியை கொண்டு செல்லுது அப்படின்ற பொறுத்துதான் அதோட ஆதரவு, அரசாங்கத்தின் ஆதரவு இருக்கும். அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், ஒரு மலாய் பள்ளி வந்து முதன்மையாக செயல்பட்டு கொண்டிருக்குன்னா ஆதரவு அதிகமா அந்த பள்ளிக்கு கொடுப்பாங்க. அப்ப ஆதரவு அங்க கொடுக்கும் பொழுது தமிழ் பள்ளிகள் பின்தங்கிவிடும். அதனால தமிழ் பள்ளிகளையும் மற்ற பள்ளிகளோட, சீனா பள்ளி, மலாய் பள்ளிகளோட அவர்களோட நம்ம வந்து போட்டியில, அதாவது களத்தில் இறங்கும் பொழுது நாம பின்தங்கி இருக்க கூடாதுன்னு தலைமைத்துவம் வந்து சிறப்பாக பங்கேற்ற பணியாற்றுனா அந்த பள்ளிகள் வந்து கண்டிப்பாக வந்து மிளிரும் அல்லவா? அதுதான் அதோட சிறப்பு. அரசாங்கத்தின் இது பாத்தீங்கன்னா அவங்களோட நிதி உதவி, அவங்களோட பங்கு வந்து அங்கதான் இருக்குது. ஆனா தமிழ் பள்ளிகளை மிளிரச் செய்வது தலைமைத்துவத்துக்கிட்ட தான் இருக்குது. தமிழ் பள்ளிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தலைமைத்துவத்துக்கிட்ட தான் இருக்குது. அந்த பள்ளியை எப்படி மாணவர்களாகட்டும், அவங்களோட தேர்வு, மற்ற பங்கேற்பு, அதாவது பங்கேற்புனா படிப்பு மட்டும் இல்லையா, விளையாட்டும் இருக்கு இல்லையா? விளையாட்டுகள்லயும் வந்து மாணவர்களை எப்படி கொண்டுட்டு போறாங்க, எப்படி வந்து மாணவர்களை வந்து விளையாட்டுத் துறையில, அதாவது கபடி எல்லாம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. கபடி, இன்னும் சில போட்டிகளை வந்து ஆரம்பித்து அதை எப்படி கொண்டுட்டு வராங்க, அதுல மாணவர்களை எப்படி வந்து இன்னும் மேம்படுத்துறாங்க, அவங்களோட பங்கேற்ப, அவங்களோட திறன்களை எப்படி வெளிக்கொண்டு வராங்கன்றதுதான் இருக்குது. அரசாங்கம் அப்படின்னு சொல்றதை விட பள்ளிகளோட தலைமைத்துவம் தான் இங்க முக்கிய பங்கு வகிக்கிறது. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஆமா, இன்னொரு வினாவும் கூட என்கிட்ட இருக்குதுங்கம்மா. இப்ப நீங்க இந்த புதுமுக வகுப்பு இந்த மாதிரி வகுப்புகள் சொன்னீங்கம்மா. இப்ப இந்த பிஎட் சொல்லக்கூடிய அந்த கல்வியியல் பட்டப்படிப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேங்கம்மா. ஏன்னா இப்போ ஆசிரியர் கல்விக் கழகம் அப்படின்னு இருக்கு. இப்ப தமிழ்ல வந்து பிஹெச்டி முனைவர் பட்டம் படிப்பதற்கான வாய்ப்புகள், அதற்கான அந்த கைடு அப்படின்னு சொல்லுவாங்க, நெறியாளர்கள், அவங்க எல்லாம் மலேசியால வந்து இருக்கிறாங்களாங்கம்மா? ஆமா ஐயா, இப்படி கேட்டுட்டீங்க. எல்லாம் தமிழ்நாட்டுல படிச்சு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஐயா. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து முனைவர் பட்டம் படிக்கிறதுக்கு நான் மலாயா பல்கலைக்கழகத்தில் தான் படிச்சேன். என்னோட முனைவர் வந்து தமிழ்நாட்டுல படித்தவர். இப்ப எல்லாருக்கும் வந்து அந்த முனைவர் பட்டமோ சரி, என்ன பட்டமோ எதுவா இருந்தாலும் தமிழ்நாட்டுல படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் அது வந்து அமைந்திடாது.
என்னோட காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கோவிட் காலகட்டம். எனக்கு வந்து முழு அரசாங்க உதவியோட கல்வி கற்கக்கூடிய சம்பளத்தோட கூடிய விடுப்பும் வந்து அரசாங்கம் கொடுத்திருந்தது. ஆனால் வந்து எனக்கு தமிழ்நாட்டுல கல்வி கற்க முடியலன்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுல படித்த ஒரு விரிவுரையாளர்ட்ட தான் நானும் வந்து என்னோட தமிழ் மொழிய வந்து முனைவர் பட்டத்திற்கான படிப்பை வந்து முடித்தேன். எல்லாருனாலும் முடியாது. ஒவ்வொருத்தர்கிட்டயும் கேட்டீங்கன்னா, நான் அங்க செய்யணும், தமிழ்நாட்டுல தான் செய்யணும்னு விருப்பப்படுவாங்க. ஏன்னா தமிழ் வந்து தமிழ்நாட்டுல வந்து பலமாக இருக்கிறது. அந்த நாட்டுல செய்யறதுனால எங்களுக்கு வந்து ஒரு கௌரவமாக தான் கருதுறேன். நான் என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கௌரவம். ஆனா எல்லாருக்கும் அது அமைவதில்லை. சிலருக்கு அது அமைவது உண்டு. அப்படி அமைய பெற்றவர்கள் பாக்கியசாலிகள். அதுதான் நான் சொல்ல முடியும். அந்த மாதிரியான நிறைய விரிவுரையாளர்கள் வந்து ஆஹ் பல்கலைக்கழகங்கள்ல, பயிற்சி கல்லூரிகள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்கம்மா, மகிழ்ச்சிங்கம்மா. அம்மா, என்னுடைய ஒரே ஒரு கருத்து மட்டுங்கம்மா. ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகம் அப்படின்னு மலேசியால ஒரு நிறுவனம் இருக்குமா. அந்த நிறுவனத்துல முனைவர் அருள்நாதம் விசுவாசம் அவர்கள், குணசீலன் சுப்பிரமணியம் அவர்கள், இன்னும் ஒரு சில தமிழ் பேராசிரியர்கள் இருக்காங்கம்மா. என்னுடைய பெயர் வந்து மகிழ்டன். சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியை சார்ந்த முனைவர் பட்ட ஆய்வாளர்மா நானு. அந்த கல்விக் கழகத்துல இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் எங்களுடைய கல்லூரியில வாரந்தோறும் இணைய வழியாக ஒரு நூல் வாசிப்பு முற்றம் என்று சொல்லி ஒரு நூல் அந்த விமர்சனம் நாங்கள் நடத்துவோம் அம்மா. அதுல பல மாணவர்கள் கலந்து கொண்டு பேசுகிறார்கள். அந்த அவங்களோட பேசக்கூடிய தமிழே ரொம்ப அழகா அருமையா இருக்கும். அவங்க உச்சரிக்கக்கூடிய திறனா இருக்கட்டும், இல்ல ஒரு நூலை அறிமுகம் செய்யக்கூடிய விதமா இருக்கட்டும், அதுல இருந்துதான் நான் வந்து இந்த தமிழுக்காக அங்க என்னென்ன மாதிரியான சில செயல்களை அந்த பேராசிரியர்கள் முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்னுடைய வினாக்களுக்கு பதிலளித்ததற்கு மிக்க நன்றி அம்மா. ரொம்ப நன்றி ஐயா. ஆஹ் இப்போ பயிற்சி கல்லூரி வந்து இப்போ முதன்மையாக திகழ்கிறது. மலேசியா நாடை பொறுத்த வரைக்கும் முன்பு வந்து முழுமையான மலேசியால உள்ள பயிற்சி கல்லூரிகள் அனைத்துலயும் வந்து தமிழ் கல்வி என்று இருந்தது. நான் ஜொகூர் பாருவில் உள்ள தமிழ் பயிற்சி கல்லூரியில தான் இருந்தேன். ஒரு முனைவர் பட்டத்திற்கு முன்பு நான் அங்கேதான் பணியாற்றி வந்தேன். ஆஹ் முனைவர் பட்டத்திற்கு பிறகு வேறு ஒரு கல்லூரி, அதுவும் ஜொஹூர் பாருல தான் மாற்றம் கண்டேன். அங்கு மாற்றம் கண்ட பிறகு என்னுடைய புகுந்த வீடு வந்து சிங்கப்பூர் என்பதால் ஆஹ் ஆஹ் சென்று வர வசதி வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது. வசதி என்றது வந்து நேரம் அதிகமாக எடுத்தது. சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் தினமும் சென்று வந்தனால ஒரு கட்டத்துல கோவிட் காலகட்டத்துல, அதாவது அந்த காலகட்டங்கள்ல என்னால முடியாத ஒரு பட்சத்துலதான் 20 ஆண்டுகள் அங்க வேலை செய்த பிறகு இங்க சிங்கப்பூருக்கு மாற்றம் கண்டேன். ஜொஹூரு மலேசியால உள்ள தமிழ் மொழி, அந்த வளம், அந்த மாணவர்களோட பற்று அங்க இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா அங்க உள்ள அந்த வேர் சொல்லுவோம் இல்லையா, அது இன்னும் தமிழ்நாட்டை சார்ந்தே இருக்கிறதுனால நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, இன்னும் வந்து நாங்க வந்து அந்த தொடர்பு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த வேர் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறது மலேசியால உள்ள தமிழ் கல்வி. அதனால எப்பயுமே வந்து மலேசியா தமிழ் கல்வியை பத்தி பேசும் பொழுதோ இல்ல சொல்லும் பொழுதோ ரொம்ப ஆர்வ மிகுதியில நான் பேசுவேன். அதுக்காக நான் சிங்கப்பூர் குறையா சொல்லல. நான் இந்த தடவை தமிழ் மொழி வந்து தமிழ் கல்வி வந்து மலேசியா சம்பந்தமாக பேசுனதுனால இத ஒட்டி பேசுறேன். அடுத்த முறை சிங்கப்பூரை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா கூட பேசலாம். அது ஒரு நாள்ல நம்ம பகிர்வை மேற்கொள்வோம். தமிழ் மொழி மலேசியால வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணமே வந்து அதோட வேர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து இருக்கிறதுனால சிறப்பாக இருக்கிறது ஐயா. உங்க பகிர்வுக்கு, உங்க கேள்விக்கு ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி அம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் அறிவன் பேசுறேன். நல்லா நல்லா இருந்தது. உங்களுடைய உரை அருமையா இருந்தது. வினாக்களுக்கான சரியான விடைகளையும் கொடுத்துட்டு வரீங்க. எனக்கு ஒரு ஐயம், அதை இந்த நிகழ்வின் வழியாவே கேட்கிறேன். தமிழ் வழியா படிக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ் வழியா படிக்கக்கூடிய நிலையில அந்த நாட்டினுடைய அரசாளுமைக்கு போகிற சூழல் இருக்கா? அரசாளுமைனா என்ன சொல்ல வரீங்கயா? பதவி, அரசியல் அங்க உள்ள மிகப்பெரிய ஆளுமை தமிழ் கல்வி பணிகள்ல படித்தவர்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
வாய்ப்புகள், கதவுகள் திறந்துதான் இருக்கிறது. ஆனா அதுல ஆர்வம், தனிப்பட்ட அந்த மக்களின் ஆர்வம். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, அரசியல்ல எனக்கு விருப்பம் இல்ல. அதே போல நிறைய ஆர்வம் அங்க தமிழ்நாடு போல தானே ஐயா. நீங்க இப்போ அறிவன் ஐயா எனக்கு தெரிஞ்சு மிக சிறந்த அறிவாளி. எல்லா எத பத்தி கேட்டாலும் சிறப்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர். அரசியல்ல சேரக்கூடிய விருப்பம் இருக்கா ஐயா அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுக்கு எப்படி பதில் வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க பல பேர்களுக்கு அது என்ன தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்ற ஒரு கருத்து தான். அதாவது விருப்பம் இருப்பவர்கள் அதுல சேர்ந்து பங்கேற்கிறார்கள். அதாவது அதுல பங்கு கொள்கிறார்கள். விருப்பம் இல்லாதவர்கள், ஆனா தமிழ் மொழிக்கும் என்னோட மக்களுக்கும் சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனியார், அதாவது தனியார் நிறுவனங்கள், தொண்டூழியங்கள்லாம் இருக்குங்க இல்லையா? சமூக தொண்டூழியங்கள். அதுல சேர்ந்து அவங்க மக்களுக்கும், அவங்க இனத்துக்கும், அவங்க மொழிக்கும் நிறைய பங்கு ஆற்றி வருகிறார்கள் ஐயா. அரசியல்ல சேர்ந்துதான் என் மக்களுக்கும், என் மொழிக்கும் பங்கு கொடுக்கணும். அதாவது அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்றத தாண்டி, நிறைய மக்கள் அரசியலுக்கு வந்துதான் செய்யணும்னு இல்ல அப்படின்னு யோசிச்சு, அவங்களாகவே ஒரு தனியார் நிறுவனங்கள், தனியார் தொண்டூழியங்கள் மூலமாக நிறைய செய்து கொண்டு இருக்கிறார்கள். நல்லது. ஐயா இது ஒரு உங்க நல்ல விடை. கேள்விக்கு நல்ல விடை. இது 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 முழுமையான விடை இல்லன்னு நினைக்கிறேன். ஆமா ஐயா. ஆமா. சரி, சரி, நிறைய சரி. விஷயங்கள் நீங்க அரசியல் பத்தி ஆமா, கேட்டானே. ஆமா. சரி, சரி. இந்த விடை போதுமானது. நம்ம பேசலாம். அடுத்து ஓகே வேற ஐயா. யாராவது கேள்விகள் கேட்கிறவங்க கேட்கலாம். பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் அம்மாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். ஹலோ, வணக்கம்மா. அம்மா வணக்கம் ஐயா. அம்மா, அந்த பள்ளிகளை பத்தி பேசுறீங்க. நூலகங்கள்ல எல்லாம் எப்படிம்மா தமிழ் புத்தகங்கள் அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறாங்களாங்கம்மா? நூலகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களா ஐயா, ஒவ்வொரு பள்ளிகள்லயும் தமிழ் பள்ளிகள்ல கட்டாய நூலகங்கள் இருக்கிறது. பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் நூலகங்கள் இருக்கிறது. அதுல தமிழ் புத்தகங்கள் அப்படின்றதுக்காக நிதி உதவி அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது. உயர்கல்வி கூடங்கள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உயர்கல்வி கூடங்கள்ல இப்ப மலாயா பல்கலைக்கழகங்கள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா புத்தகங்களும் இருக்கு. இப்போ ஒரு மாணவருக்கு சம்பந்தப்பட்ட புத்தகம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க, சொல்லப்பட்டதுன்னா, அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட நூலக ஆசிரியரிடம் சென்று இந்த புத்தகங்களை வாங்குறதுக்கான பரிந்துரை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நீங்க கேட்கக்கூடிய இப்போ நானே ஒரு மாணவராக சில நூலகங்களுக்கு சென்று எனக்கு இந்த புத்தகம் வேணும்னு கேட்கிற பட்சத்துல அந்த பொறுப்பாசிரியர் அதை தயார் செய்து அத ஏற்பாடு பண்ணி சில வாரங்களில அத எடுத்து வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் கட்டாயம் இருக்குது ஐயா. புத்தகங்களுக்கு பஞ்சம் இல்லை. எந்த புத்தகங்களாக இருப்பினும் அதனை நூலா புத்த அதாவது நூலகத்துல உள்ள பொறுப்பாசிரியர் கட்டாயமா அதை கொண்டு வந்துருவாங்க. மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றிங்க, நன்றிங்க. நிறைவு பகுதி. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் தங்களின் கேள்விகளை விரைவாக கேட்கவும். நன்றிங்கம்மா. நிறைவு பகுதிக்கு போயிடலாங்கம்மா. நன்றியுரையினை வழங்க புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் நூலகர் செல்வி ஜீவாவேலு அவர்களை அழைக்கின்றேன். ஒவ்வொரு காரிக்கிழமையும் புதுவை அருங்காட்சியகத்தால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் தொன்மை பேசுவோம் என்ற வரலாற்று இணையவழி கருத்தரங்கில் இன்றைய நாளில் மலையகத்திலிருந்து நம்முடன் இணைந்து மலேசிய தமிழ் கல்வி ஓர் அறிமுகம் எனும் தலைப்பில் சிறப்புரையாற்றிய
மலேசியாவின் தமிழ் பேராசிரியர் முனைவர் ரதிதேவி சண்முகம் அம்மையார் அவர்களுக்கு எமது புதுவை அருங்காட்சியகம் சார்பில் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்கம்மா. மேலும் நிகழ்வில் பங்கு பெற்ற அனைவருக்கும் எமது அருங்காட்சியகம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காரிக்கிழமை வேறு ஒரு இணைய வழி கருத்தரங்கில் அனைவரும் இணைவோம். நன்றி, வணக்கம்.